எல்லாருக்கும் சூரியன் வரும், ஆனால் ஆராதிக்கிறவர்களுக்கு தேவனே நீதியின் சூரியனாக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஆகவழில் எல்லாம் மற்றவங்கள போல. ஸோ அதை பார்த்து மற்றவங்கள போல நீங்கள் சாதாரணமாக இல்லை. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் அது ஆண்டோடைய கிருபை தாங்க. இந்த வேளையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். ஆனால் சாப்டர் 20 பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்காக அதை பிற ராஜா கிட்ட ஆண்டவர் கனவுல பேசுறத நம்ம பார்க்க முடியும். நமக்கு தெரியும் ஆபிரகாம் ஒரு வேளை விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஆபிரகாம் அவர் தன்னுடைய எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டு ஆண்டவர் காட்டுற ஒரு தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போன ஒரு மனிதன். நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறேன், இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஆண்டவரே சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், அவர் பிறர் இடத்துல அவர் பரிந்து பேசுவார். பிறர் இடத்துல உங்களுக்காக ஆண்டவர் உங்க சார்பில் ஆண்டவர் நிற்பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது சாப்டர் 20 பார்க்கும்போது அபிமெலேக் என்ற ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுடைய மனைவி அவள் மேல தன்னை கண்ணை வைக்கிறாள். அந்த கண்ணை வைத்து நீங்கள் சாப்டர் 20 படிக்கும்போது வசனம், அதாவது அது 2வது வசனத்தில் படிக்கும்போது அவன் ஆள் அனுப்பி ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்ன பண்றாள், தன்னுடைய அறைக்கு எடுத்துனுவான்னு சொல்லி ஆள் அனுப்புறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு ஆபிரகாம் யுத்தம் பண்ணல. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த தேசத்தில் ஒரு பரதேசியா இருக்கிறான். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆபிரகாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவன் ஜெபிக்கிற மனுஷனாக காணப்படுகிறதுனால ஆபிரகாமுக்காக ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுங்களா, பார்த்தீங்களா, அபிமெலேக்குடைய கனவுல போயிட்டு பேசுறாரு. அபிமெலேக்கே அந்த மனைவி என்ன பண்ணாத, ஆபிரகாமுடைய அந்த மனைவியை நீ தொடாத, அவள் யாரா இருக்கிறா, இப்படியா சொல்லுது ವಸனம். ಆದರೆ ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಅಭಿಮೆಲೇಕನ ಕನಸಿನಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡದ್ದರಿಂದ ಸಾಯತಕ್ಕನಾಗಿದ್ದಿ. பாருங்க, ஒருவேளை அந்த ஸ்திரியை கூடனா நீ என்ன ஆகுவ, நீ செத்து போவ, உன்னை நான் சாகடிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஒரு பயங்கரம் பாருங்களேன். அதுக்கு அடுத்து நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்களன்னா அபிமெலேக்குடைய கனவுல அது கர்த்தர் என்ன தெரியுங்களா பேசுகிறாரு, நீ ஆபிரகாம நீ அப்போ யாரை நினச்சிருக்கிற, அவன் ஜெபிக்கிற மனுஷன், அவன் தீர்க்கதரிசி, அவன் ஜெபித்தானால் அவ்வளோதான் சொல்லுகிறாருங்க. பார்த்தீங்களா, நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்ம கர்த்தர் சமூகத்துக்கு அது நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அவன் ராஜான்னு கூட பார்க்கல, அவன் கனவுல ஆண்டவர் பேசி ஆபிரகாமுக்காக என்ன பண்ணுறாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணுறாரு ஆண்டவர். காலையில் என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷன் தூக்கத்திலேருந்து ஃபுல்லெல்லாம் ஏஞ்சி, ஐயோ நான் பெரிய தவறு பண்ணுறதுக்கு இருந்தானே, போய் கூப்பிடுப்பா அந்த ஒரு ஆபிரகாமை, நீ கூப்பிட்டு என்ன பண்ண, அவன் மனைவி அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வார்த்தை மூலிமா அதை நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்து இருக்கும்போது, கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவேளை இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறவர்களாக இருங்க, நீங்கள் ஜெபிக்கிறவர்களை காணப்படுங்க, இந்த வார்த்தை தியானிக்கிறவர்களாக இருங்க. உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவாக இருக்கிறாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாங்களோ நீங்கள் போய் பேசாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தேடுற உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போய் பரிந்து பேசுவார். அக்டோபர் மாதம் ஒருவேளை பயமாக இருக்குதா, இந்த மனுஷனை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த மனுஷனுடைய பிரச்சனை எப்படி நான் என்ன பண்ண போகிறேன், நான் சால்வ் பண்ண போகிறேன். நீங்கள் எதுவும் சால்வ் பண்ணாதீங்க. ஆபிரகாம் எதுவும் சால்வ் பண்ணல, அவன் ஜெபிக்கிற மனுஷன் நான் காணப்பட்டான், அவன் தேவனை தேடுகிற மனுஷன் நான் காணப்பட்டான். பாருங்களேன், சாப்டர் 20 வசனம் 7 ಈಗಿರುವಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನ ಹೆಂಡತಿಯನ್ನು ತಿರುಗಿ ಅವನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಬಿಡು, ಅವನು ಪ್ರವಾದಿ. பாருங்க, அவன் தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் சொல்றாருங்க, நினಗೋಸ್ಕರ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವನು. பார்த்தீங்களா, யாருங்க, அவன் ஜெபிக்கிற மனுஷன். நீங்கள் அந்த யோபு 1வது அதிகாரத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்க்கும்போது ஊஜ் தேசத்தில்
ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் யாரா இருக்கிறான்? அவனால பார்த்தீங்க யோபா இருக்கிறான். அவன் உத்தமனா இருக்கிறான், அவன் சன்மார்கனா இருக்கிறான், அவன் பயபக்தி உள்ளவனா இருக்கிறான். அது ஃபர்ஸ்ட் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதே தொடர்ந்து பார்க்கும்போது அதான் பற்றி பிசாசு வந்து கரெக்டாக ஆண்டோர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகிய பற்றி யோபன் மேலே நீ வந்து கவனம் வைத்தாயோ. பார்த்தீங்களா பாருங்க, ஏன்னா யோபுக்கே தெரியல அவன் மேலே அதை பற்றி பிசாசு கண் வச்சிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அறிகிறார். என் தாசனாகிய பற்றி யோபன் மேலே நீ அவன் மேலே கண் வைத்தாயோ. அப்போது அவனை குறித்து அவ்வளோ ஒரு கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஜபிக்கிற மனிதர்களை குறித்து, ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மனிதர்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு விசேஷமான பற்றி கிருபை கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் சூரியன் வரும், ஆனால் ஆராதிக்கிறவர்களுக்கு தேவனே நீதியின் சூரியனாக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஆகவழில் எல்லாம் மற்றவங்கள போல இல்லையா. ஸோ அதை பார்த்து மற்றவங்கள போல நீங்கள் சாதாரணமாக இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறவங்க, நீங்கள் ஆராதிக்கிறவங்க, நீங்கள் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தேடுறவங்க. ஆகவழில் கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் சத்துரு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் தேவனை ஆராதிங்க. உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் பரிந்து பேசுவாருங்க. ஸோ அப்படி கண்களை மூடி ஜபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜபிக்கிறோம். ஆபிரகாமுக்காக ஆண்டவரே, அபிமெலேக்கு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய கனவுல நீங்கள் பேசுனீங்க. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே ஊஜ் தேசத்தில் ஒரு ஜபிக்கிற மனுஷன் யோபு காணப்பட்டான். அவனுக்காக பிசாசு இடத்துல நீங்கள் பரிந்து பேசுனீங்க. இந்த வேளையிலுமா இந்த ஒரு மெசேஜ் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, தகப்பனே இயேசு சுவாமி, அப்பா நீங்கள் அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம், இந்த சத்துருக்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ அவங்க இப்படியா இருக்கிறாங்களா, அவங்க பலசாலிகளாக இருக்கிறாங்களா, எப்படி போராட முடியும், இந்த பணங்கள் கொடுக்கணுமே, இவங்களிடத்துல என்ன சொல்ல முடியும்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவர்கள் சத்ருவின் கண்களில் தயவு உண்டு பண்ணுங்கப்பா. அந்த அக்டோபர் மாதம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதா, ஆமென். God bless you. Praise the Lord.